குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 128வது பாடல். சித்தர் பேரின்பம் எய்தி இருத்தல், சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே. தூக்கம் அப்படின்னா செயல் அற்று இருக்கும் நிலை. சித்தர் நாதாந்த நிலையில் பேரின்பம் அடைந்து இருப்பார்கள். 36 தத்துவங்களில் இறுதியில் உள்ளது நாதம், அதன் முடிவே நாதாந்தம். தற்செயல் அற்று சிவ செயலாக இருப்பவர் சோம்பர். அத்தகையவர் தங்கி இருப்பது இயற்கை தூவெளியான சிவவெளியில். அவர் பேரின்பம் அனுபவித்து கிடப்பதும் அந்த சிவவெளியிலேயே ஆகும். அவர் உணர்வு மறைக்கும் எட்டாத முடிவிடமான சிவவெளியில் திருமுடி உணர்வுடன் ஒன்றி அனுபவித்தல், அதாவது அவர்கள் மறைவான சுருதியில் நினைவு அறுதலையே கண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது நினைவற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 129. சித்தர் நிலையை சொல்வது எப்படி? தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே. தூங்கிக் கண்டார் அப்படின்னா நாதாந்த நிலையை அடைந்த சித்தர், சிவயோகம் அப்படின்னா சிவம் தம்முடன் கூடியிருத்தல், சிவபோகம் அப்படின்னா முக்தி இன்பமான பேரின்பம். நாதாந்த நிலையில் உள்ள சித்தர்கள் சிவ உலகத்தை தம்முள் யோக நிலையில் கண்டவர்கள். அவர்கள் தம்முள்ளே சிவனுடன் பொருந்தி இருப்பதையும் எய்தியவர்கள். அவரே சிவபோகமான பேரின்பத்தை தம்முள் கண்டு அனுபவிப்பவர்கள். அவர் தம் நிலையை அனுபவம் இல்லாதவர்கள் கூறுவது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 130. ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ப அருளல், எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதி அரண் தானும், ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம். ஆதி பரன் அப்படின்னா பழமையான சிவபெருமான், பரன் அப்படின்னா மேலானவன், செவ்வானில் அப்படின்னா சிவந்த வானத்தை விட, செய்ய அப்படின்னா சிவந்த, ஒவ்வாத மன்று அப்படின்னா சந்திர மண்டலம், உடலில் அக்னி மண்டலம், பகலவன் மண்டலம், திங்கள் மண்டலம் என 3 இருக்கின்றன. சித்தர் அக்னியை கதிரவனிலும் கதிரவனை திங்களிலும் அடக்கி காண வல்லவர்கள். சக்தியான ஆன்மாவில் செவ்வொளி படர்தல் அப்படின்னா செருஞ்சுடர் மாணிக்கம் உமை காண ஆடல் அப்படின்னு அர்த்தம். அறிவுக்கு எல்லையாய் உள்ள சிவனை எம்முறையில் அணுகுகின்றனரோ அம்முறையிலேயே அவனும் வந்து அவர்களுக்கு அருள் செய்வான். பழைமையான அச்சிவபெருமானும் ஒப்பில்லாத சபையில் உமையம்மையார்க்கான நடனம் செய்பவன். அவன் செவ்வானத்தை காட்டிலும் மிக்க செம்மையான ஒளி வீசும் மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 131. சித்தர் கூத்தை கண்டு மகிழ்வர், மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆணிப்பொன் மன்றினோ ஆடுந் திருக்கூத்தை பேணித் தொழுதென்ன பேறு பெற்றாரே. சிரசின் மீது விளங்கும் மாணிக்கம் போன்ற சிவந்த ஒளியுள் கொடி போல் பின்னிக் கிடப்பது பச்சை ஒளி. அதுவே மாணிக்கத்துள் மரகத சோதி. சிவத்துக்கு செம்மை நிறமும் சக்திக்கு பச்சை நிறமும் கூறப்படும் பச்சை ஒளியே நிறுத்த மண்டலம், அதுவே மாடம். மாணிக்கம் போன்ற சிவந்த ஒளியுள் மரகதம் போன்ற பச்சை ஒளியாக அந்த சிவந்த ஒளியுள் விளங்கும் பச்சை நிறமே மண்டபமாய் மாற்று குறையாத பசும் பொன் பொருந்திய பரமாகாயத்துள் ஆடும் கூத்தை போற்றி வணங்கி எத்தகைய பெருமையை சிவயோகியர் பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 132. கூத்தை கண்டவர் மௌனமாயிருப்பர், பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்ற
பெற்றாரம் மன்றில் பிரியா பெரும் பேரு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. உரை அப்படின்னா புகழ், பெருநெறி அப்படின்னா திருவடி உணர்வு. அவர்கள் தேனை உண்ட வண்டை போல் சிவன் திருவடியில் அனுபவிப்பார்கள் இன்பத்தை. பொன் ஒளியில் விளங்கும் சிவயோகியர் உலகத்தை விட்டு பிரிந்து போகாது உலகத்தில் நின்று உலகத்தவர்க்கு உதவுவதையே கொள்கையாக பெற்றனர். உலகத்திலிருந்து உலக சேவை செய்பவராயினும் பந்தமின்றி செய்வதால் பிறவிக்கு திரும்ப வர பெறாத பெரும் பேறு பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 133வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.